ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசேயர் ஒருவர் மறைநூல் அறிஞர்களோடு இயேசுவிடம் வந்து முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். ஆண்டவர், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக. நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவனையும் அன்பு செய்வாயாக. கடவுளை அன்பு செய்வதும் மனிதனை அன்பு செய்வதும் தான் எல்லா கட்டளைகளிலும் சிறந்தது. அதை போய் கடைபிடி என்கிறார். இந்த கடவுளின் அன்பையும் மனிதனின் அன்பையும் நமக்கு அழகாக கொண்டு வந்து கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் தொங்குகின்ற நாதர் அன்பு என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். சிலுவையில் தொங்குகின்ற நாதர் தன்னை ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்கி மன்னிக்கிறார். தன்னை முழுமையாக சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்களுக்காக தந்தையிடம் இடைவிடாது பரிந்து பேசுகிறார். இதுதான் அன்பினுடைய உச்சக்கட்டம். தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மக்களுக்காக சிலுவையில் தொங்குகின்ற போது கூட அவர்கள் அழிந்துவிடக்கூடாது என்று ஆசைப்படுகின்ற ஒரு எண்ணம். அழிந்துவிடக்கூடாது என்று, எந்த விதத்திலும் அவர்கள் அழிந்துவிடக்கூடாது என்று கடவுளிடம் பரிந்து பேசுகின்ற ஒரு மனது. இதுதான் கடவுளின் அன்பு. இந்த அன்பை தான் நாம் பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தன் மக்களை அன்பு செய்வது. விசுவாசம் நம்மை இழுத்து சென்று அன்பு செயலை செய்ய வைக்கிறது. அந்த அன்பு செயலை செய்கின்ற போது கடவுள் அங்கே பிரசன்னமாயிருக்கிறார். எனவே கோல்டன் ரூல், பொன்விதி என்று சொல்லக்கூடிய உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய், உன் சகோதரனை உன்னைப் போல அன்பு செய். இந்த விதிகளை பயன்படுத்தி ஆண்டவர் என்று நம்மை சிந்திக்க அழைக்கிறார். குறிப்பாக இயேசுவின் பாடுகளை சிந்திக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமையில் அவருடைய சிலுவையிலிருந்து ஓடி வருகின்ற அன்பு, தண்ணீரும் இரத்தமும் நம்மை புதுப்பிக்கிறது, புதிய மனிதனாய் மாற்றுகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முது பிரசன்னத்தினால், முது கூட இருத்துதலால் கடவுளின் அன்பு என்ன என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்து அதே அன்பை பிறருக்கு சொல்ல வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.